நான் இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். இனிமே நீங்க சைட் டிஷ் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற கவலையே வேண்டாம். மிகவும் எளிமையான எல்லா உணவுகளுக்கும் ஏத்த மாரி ஒரு சைட் டிஷ் இன்னைக்கு பார்க்கலாம். அத செய்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில நான் இன்னைக்கு 4 முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். நீங்க ஆட்களுடைய எண்ணிக்கைய பொறுத்து உடைச்சு ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கிறேன். நான் இன்னைக்கு செய்யக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா, 3லேருந்து 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். இப்போ நம்ம 4 முட்டைய உடைச்சு ஊத்திட்டோம். அடுத்ததா இது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமா பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்க எப்படி கலக்கணும் அப்படின்னா, இந்த பக்கம் பாப்கார்ன் மாரி வரணும். முட்டைய நீங்க பாப்கார்ன் மாரி இந்த அளவுக்கு நல்லா உடைச்சு உடைச்சு விட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்தோடனே இதை தனியா ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாப்கார்ன் மாதிரி இருக்கணும். அடுத்ததா அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுல ஆயில் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். வாசமானதுக்காக கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே 2 பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு கண்ணாடி பதத்தை கொஞ்சம் தாண்டின உடனே அடுத்ததா இது கூட 2 தக்காளி பெரிய சைஸில் அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரமாகவும் நல்லா வதங்கிறதுக்காகவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா நசுக்கி விடுங்க. எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கணும் அப்படின்னா, பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும். இதுதான் பக்குவம். அடுத்ததாக இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த 2உடைய பச்சை வாசனை போன பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போன உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்க அதாவது பாப்கார்ன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கிளறி விடுங்க. அந்த தக்காளியுடைய மசாலா இந்த முட்டை எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் கலந்து நமக்கு தேவையான பக்குவம் வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூளை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சைட் டிஷ்ஷை மிகவும் எளிமையாகவும் குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் சாதத்துக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நண்பர்களே, ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோவை நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சைட் டிஷ்ஷை எந்த உணவுக்கு தொட்டுக்கிட்டால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட எளிமையான முறையில் இந்த அருமையான சைட் டிஷ்ஷை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.